ஒரு பெண்ணுக்கு தலைப்பிரசவம், அதாவது முதல் பிரசவம் அப்படின்றது மறுபிறவிக்கு சமம், மறுஜென்மம் எடுத்தது போல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்புறம் குழந்தைங்கள திட்டாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் ஏன் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா, அதில் மிகப்பெரிய உண்மையே இருக்குது. முன்னெல்லாம் வந்து காரணம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அப்போ வந்து சொன்னா கேட்டுக்கிறவங்க இருந்தாங்க. இப்போ வந்து காரணம் வந்து பல பேருக்கு தேவையா இருக்கு இல்லையா? இதில என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பெண் தன்னோட முதல் பிரசவத்துக்கு பிறகு, அந்த பெண்ணின் பெரும்பாலான சக்தி நிலை அந்த குழந்தைக்கு போயிருது. அந்த குழந்தையோட சக்தி வந்து அந்த பெண்ணுக்கு வந்துருது. ஏன்னா, அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தாயும், சேயும் அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி தொடர்புல இருப்பாங்க இல்லையா? பெற்றோருக்காக குழந்தைகளும், குழந்தைகளுக்காக பெற்றோரும் வாழ்க்கையை வாழ்றது குடும்பம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம முன்னோர்களின் பரிணாம வளர்ச்சி நம்மளோட பரிணாம வளர்ச்சி நம்ம குழந்தைங்க. குழந்தைங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள வந்து தாய் தகப்பன் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட தாய் தகப்பன் அவங்களோட நிறைவேறாத ஆசைகள் எதுவும் இருந்தா அவங்க நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. அது படிப்பா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம், இல்லை ஏதாவது வேறு சில விஷயங்களா இருக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா, நானு படிச்சு வேலைக்கு போகணும்னு நெனச்சேன். எனக்கு முடியலன்னுவாங்க. அது இந்த குழந்தைகள் மூலமா நிறைவேறலாம். நான் விளையாட்டுல நெறைய சாதனை படைக்கணும்னு நெனச்சேன். அது முடியாம போயிடுச்சுன்னுவாங்க. அது இந்த குழந்தைகள் மூலமா நிறைவேறலாம். இது போல விஷயங்கள் வந்து அதில இருக்குது. பெரும்பாலும் வந்து குழந்தைகள திட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, குழந்தைங்கிட்ட இருக்கிறது தான் நம்ம. அப்போ அவங்கள நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு திட்டுறோமோ, அது வந்து குழந்தைங்கள நம்ம திட்டல. குழந்தைகிட்ட இருக்கிற நம்மள தான் நம்ம திட்டிக்கிறோம். சொல்லப்போனா நம்ம குழந்தைகள் தான் வந்து நம்மள வந்து சரி பண்றாங்கன்ற மாதிரி வருது. அதே மாதிரி தாய் தகப்பன அதிகமா நேசி அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லப்படுது இல்லையா? தாய் தகப்பன்ட்ட இருக்கிறவங்க தான் குழந்தைகள். அதனால தான் குழந்தைங்கட்ட சொல்றாங்க, பெற்றோரை நேசிங்க. அப்போ பெற்றோரை நேசிக்கிறது மூலமா அவங்க பெற்றோர்கள்ட்ட இருக்கிற தன்னை தான் நேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. தெரிந்து கொள்வோம் அப்படின்றதுல இன்னைக்கு இந்த காரணத்தை சொன்னது ஒருவித சந்தோஷமா இருக்குது. ஏன்னா லைஃப்பில் வந்து நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். குழந்தைங்கள திட்டியிருக்கிறேன். அம்மா அப்பாவை சில நேரம் நேசிக்கலாம் தவறி இருக்கிறேன். இந்த உண்மை வந்து எனக்கு எப்போவோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நடக்காமல் நான் பார்த்துருந்துருப்பேன். ஸோ இப்போ வந்து வாழ்கிறவங்களுக்கு யாருக்காவது இந்த விஷயம் தேவையாக இருக்கலாம். அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க குழந்தைங்களையும் நேசித்து, அவங்க பெற்றோர்களையும் நேசித்து, அவங்க வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதற்காக இந்த விஷயம் சொல்லப்பட்டதாக நினச்சி அந்த இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.